ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்னோடய ஹேர் கட் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பவிஷ்னாவோடைய ஹேர் கட் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இது சுத்தமாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஹேர் கட் பண்ணணும் தான் அவளை வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போனேன். சும்மா சரி கூட கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போன வாட்டி எனக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். நல்லா இருக்குல்ல இந்த ஷவரில் பண்ணுறது. இவ்வளோ முடி பவிஷ்னா உனக்கு எப்படி இருக்கு பவிஷ்னா? Do you like it? பவிஷ்னாவோடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, எவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணுறா. நீங்களே பாருங்கள். அவளுக்கும் வந்து இந்த மாதிரி ஹேர் வாஷ்லாம் பண்ணி ஹேர் கட் பண்ணணுன்னு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஆசை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரொம்ப அடம் பண்ணான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் நான். பட் வந்து லைட்டாக தான் வந்து ஹேரை வந்து ட்ரிம் பண்ணுவோம். லைட்டாக யூ ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். நிறைய ஹேர்லாம் கட் பண்ண வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சி பாருங்களேன், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ மாஸ்டர்கிட்ட வந்து லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணி விடுங்கன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு. தலைக்கெல்லாம் குளிச்சனால முடி வந்து ரொம்ப சிக்கு விழுந்துருச்சு. அது வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே போட்டு சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஹேர் கட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சிம்பிளாக வந்து யூ கட் தான் வந்து பண்ண சொன்னேன். நான் எனக்கு மட்டும்தான் வந்து ஹேர் கட்டுக்கு போகிறேன் அப்படின்றதுனால லஞ்ச் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சரி 1 ஹவரில் ரிட்டன் வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு பாதி ஹேர் கட் பண்ணதான் வந்து ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா வந்துட்டு எனக்கு ஹேர் கட் முடிச்சுட்டு அப்புறம் அவளுக்கும் ஹேர் கட் பண்ணி வரத்துக்கு வந்து 4 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ இப்படி தான் டைம் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 4 மணிக்கு மேலே தான் வந்து லஞ்சே சாப்பிட்டோம். அவளுக்கு வந்து ஹேர் கட் முடிச்சுட்டு ஹேர் ட்ரையர் தான் நார்மலாக வந்து கிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னரும் வந்து யூஸ் பண்ணாங்க. பவிஷ்னாவுக்கு வந்து அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் யூஸ் பண்ணணுன்னு என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கா. நான் வந்து அலோவ் பண்ணாமல் இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பண்ணிட்டாங்க. பவிஷ்னா வந்து எப்பயுமே இப்படி தான். நான் ஏதாவது புதுசாக வந்து ஒன்று வந்து ட்ரை பண்ணுறேன் இல்லை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அது வந்து அவளுக்கும் வேணும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வந்து அடம் பிடிப்பா. ஒரு நெயில் பாலிஷ் வச்சோன்னா கூட எனக்கும் வந்து வச்சுடுங்க அப்படின்பா. உங்கள் கிட்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் முடியெல்லாம் மேலே விழாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக டிஷ்யூ மாதிரி வந்து கழுத்துலேயும் வந்து ஒரு டை மாதிரி டைட்டாக வந்து ரேப் பண்ணி விட்டாங்க. ஃபைனல் லுக் வந்து ஹேர் கட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. ஓகே, டாடா, பாய்.